Hey guys, welcome back to our channel. நான் பேஜர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நான் லேண்ட்ஸ்கேப்ல வரும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் டோர் காதல் எபிசோட்ஸ் கலெக்ஷன் வீடியோ தான் இது. ஆக்சுவலா 5 பார்ட்ஸா வரும். அந்த சீரிஸ் வந்து 10-12 எபிசோட்ஸா போட்டோம் அப்படின்னா. பட் நான் வந்து இந்த பெரிய வீடியோலயே வந்து கம்ப்ளீட் எபிசோட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 20-25 மினிட்ஸ் வந்து லாங் லென்த்தாக இந்த வீடியோ வந்து பட் எல்லா எபிசோட்ஸும் கலெக்ஷனாக பார்த்து முடிச்சிருவீங்க. ஏன்னா நம்ம புது சீரீஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் சீரீஸ் மாதிரி. ஹோப் இதோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஹாப்பியாக அன்எக்ஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் நான் வந்து எழுதின ஒரு சீரீஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் வில் என்ஜாய். அண்ட் ஆல்சோ இந்த சீரீஸ்க்கு வந்து நான் இன்னும் பேர் வைக்கல. இப்போ ரேண்டமாக வந்து தேவிகா அண்ட் ஹர் செமஸ்டர் ஹாலிடேஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. மண்டே வந்து நம்ம பேர் வைப்போம், அதாவது டைட்டில் கார்டு அப்போ தான் வரும். என்ன பேர் நான் வைப்பேன் ஏதாவது உங்களுக்கு கெஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டோர் காதல் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் லாஸ்ட் நெக்ஸ்ட் டோர் காதலோட எபிசோட்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ப்ராடக்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வீடியோக்கு பெல் லைக் கொடுங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் டோர் காதலோட லாஸ்ட் எபிசோட்ஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி அதித்திக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல என்னோட பர்சனல் விஷயத்த பேச போய் அவ இன்னும் ஹர்ட் ஆயிடுவாளா? 100 ஆயிஸ் அவளே கால் பண்ணிட்டா. சொல்லுங்க மேடம். இப்போதான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன். மனசே கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கு. அம்மா பொண்ணு சொன்னா அவ்வளோதான். உனக்கு மனசு கிளியர் ஆயிடுச்சா? எனக்கு மனசை கிளியர் பண்ணலாம்னு தான் மொட்டை மாடி வரைக்கும் வந்தேன். சரி, நாளைக்கு நீங்கள் மீட் பண்ணுன்னு சொன்னீங்களே, அது இந்த டைம் நம்ம வெளில மீட் பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, அதனால வேணாம். அப்போனா காலேஜ்க்கு வெளில அட்லீஸ்ட் மீட் பண்ணலாமா? அடடே பயங்கரமான பிளானாக இருக்கே. எனக்கு உன்னை நேரில் மீட் பண்ணி பேசணும், அவ்வளோதான். எங்கே மீட் பண்ணாலும் சரி. நாளைக்கு அப்போ காலேஜ்க்கு வந்துடுறேன். பை பை. நேரில் பார்க்கணுன்றதுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு இவர். லிசன் நோ. லக்குனா என்ன தெரியுமா? ஒரு பட்டிக்காட்டு கிராமத்துல பிறந்துட்டு ஆம்பிஷியஸா நல்லா படிச்சு சிட்டிக்கு வந்துட்டு அந்த காலேஜ்ல இருக்க பணக்கார பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அடுத்த ஜென்மம் இருந்துச்சு வச்சுக்கோய, நான்லாம் ஒரு கிராமத்துல தான்ப்பா பிறக்கணும். இந்த காலத்துல இல்லாம அந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க. அதான் இங்க பாதி பேர் அப்படித்தானே இருக்காங்க. ஈஸி லைஃப். வர்ஷினி வர சாட்டர்டே வா, நான் கேட்கணும். வர்ஷினி, ஓ மை காட், வாட்? உன் சொந்த ஊர் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அப்பா இல்ல தாத்தா 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க பிசினஸ் பண்றதுக்காக சிட்டி வந்து இங்க செட்டில் ஆனதுனாலதான் நீ பார்ன் அண்ட் பாட் அப் இன் சிட்டி. அதுக்கு முன்னாடி உன் பூட்டி எல்லாம் கேட்டனா ஏதோ ஒரு கிராமத்துல தான் அவங்களும் இருந்து வந்திருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீ சீக்கிரமா வந்து சிட்டிக்கு வந்து டெவலப் ஆகி செட்டில் ஆயிட்டுன்றதுக்காக நாங்க கிராமத்துல இருந்து இங்க வரவே கூடாது, நாங்க எப்பயானாலும் செட்டில் டவுனே ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. கரெக்டா சொன்ன அதித்தி. ஷட் அப். தேங்க்யூ. உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காத காரணம் நானும் தருண் லவ் பண்ணுறதுன்னு. ஐ கேன் 100% tell you தருண் will never love a girl like you. லவ்வுக்காக ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பிரிட்டேல் பண்ணுறது, அந்த லவ் கிடைக்கலன்னு உடனே கிளாஸ் ஃபுல்லாக அந்த பொண்ணை பற்றி தப்பு பேசுறது, ஹவு சீப்பில். அதித்தி உனக்கு அவ்வளோ கொஞ்சமாவது பி மெச்சோர்ட். என்ன வருஷம் நீ பேசிட்டு இருக்கும் போதே மதிக்காமல் போகிறா. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திட்டாவ. தருண் கிடச்சிட்டால, அந்த திமிரில் ஆடிட்டு இருக்கா. அம்மாஞ்சி மாதிரி இருந்தவ இன்னைக்கு இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுற அளவுக்கு ஆயிடுச்சா? நடக்கட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் வர்ஷினிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுருக்க. அவள் சொன்னதெல்லாம் கேட்டு நானே உன்னை தப்பாக நினச்சிட்டேன். சாரிப்பா. ஓகே, பரவாயில்ல. வர்ஷினி மாதிரிலாம் பொண்ணுங்க இருக்கனால தான் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே டாக்ஸிக்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எனக்கு தான் தருண் இருக்காருல்ல, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. என்ன சீனியர், காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட காலேஜ் வாசல் நின்று இருக்கீங்க? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்டா. ஓஹோ, அந்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்டா? நடத்துங்க. ஹாய் அதித்தி, நான் காலேஜ்ல இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த பிங்க் சுடிதாரில் செம்ம அழகா இருக்க. தேங்க்யூ தருண், நீங்களும் நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க. நீங்கள் வேறு மீட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, என்ன விஷயம்? அது வந்து நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறத பார்த்தா பக்குன்னு அடிக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறீங்களா? நான் ஒரு காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல அட்மிஷனுக்கு, அது கிடச்சிருச்சு. ஓஹோ சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் காலேஜ் யூஎஸ்ல இருக்குது, அது யூஎஸ் பேஸ்டு காலேஜ். ஓ, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அந்த காலேஜில் நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சி தான் அப்ளை பண்ணேன். எப்படி கிடச்சிது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இது என்னால் மட்டும் தனியாக டிசைட் பண்ண முடியாது அப்படின்றனால தான் உன்னை நேரில் பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒப்பீனியன் கேட்கறதுக்கு தான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ஆசையாக கனவுகளோடு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க, கிடச்சிருக்கு. போகாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னு தெரியல. இதுக்கப்புறம் என் லைஃப்பை நம்ம 2 பேர் சேர்ந்து தான் லீட் பண்ணணும்னு நினைக்கிறனால எந்த டெசிஷனாலும் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலான்னு. இல்லை தருண், இது என்னால் டிசைட் பண்ண முடியாது. ஒருவேளை என்னால் தான் நீங்கள் போடலாம், அந்த கில்ட் எனக்கு காலம் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள்.
ஏய் வர்ஷினி அங்க பாருடி தருணனாவும் ஆதித்யன் நின்னு பேசிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் மூஞ்ச பார்க்கவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் ஃபேஸை பார்க்கும் போதெல்லாம் லவ்ல எனக்கு ஃபெயிலியர் ஆனது தான் ஞாபகம் வருது. வர வர இவங்க லவ் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. பேசாம பிரிச்சு விட்டுற வேண்டியது. உங்களுக்கு நடுவுல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண போறியா? யார? சவுண்ட்ஸ் ஃபன். ஒரு ஐடியாவோட வரேன். பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். அதித்தி எடா தருண், சோகமா இருக்க? உன்னோட நீண்ட நாள் காலேஜ் கனவு நிறைவேறிடுச்சு. அப்பா அவங்க தனியா விட்டுட்டு யூஎஸ்க்கு போய் ஜாலியா இருக்க போற. பா ஏன்பா நீங்களும் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஆல்ரெடி ஐம் சூப்பர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ரைட் நவ. இதுல ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் அப்பா will always be proud of you. உன் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளு. பட் நீ இப்ப எடுக்கிற டெசிஷனை நினைச்சு லைஃப் லாங் ரிக்ரெட்டே பண்ணக்கூடாது. அது மட்டும் தான். ஓகேப்பா, தேங்க்ஸ் பா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஸோ லைஃப் இப்போ எனக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்கு. அதில் என்னால் ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். லவ்வா இல்லை கரியரா? எதை சூஸ் பண்ணுறது இப்போ நான்? ஹலோ, சொல்லுங்க தருண். அன்னைக்கு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும் போதே பஸ்ஸு வந்துச்சு, நீ பாட்டி கிளம்பி போயிட்ட. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கால் பண்ணுவேன் நானும் வெயிட் பண்ணி நானே கால் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி தருண், நானுமே கால் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல் அதித்தி. யூஎஸ்ல போய் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதெல்லாம் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. இன்னைக்கு நீங்கள் பேசுகிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுதா? லைஃப்பில் சில இடத்துல வந்து நம்ம செல்ஃபிஷாக இருக்கிறது தான் நம்ம லைஃப்க்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பல அதித்தி. ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் வில் ஒர்க் அவுட். அதனால் லெட்ஸ் பிரேக் அப். ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல. அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகலை, ஃபேமிலி செட் ஆகலை, பட் லவ் நல்லா செட் ஆகிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உங்கள் கரியர் ரொம்ப முக்கியம்தான், அதை என்னால் தடுக்க முடியாது. நீங்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் தரும். அண்ட் மோர் ஓவர் நம்ம ரொம்ப லவ்வர்ஸ் மாதிரிலாம் வெளியில் சுற்றிக்கிட்டது கிடையாது. நானும் ஐ லைக் யூ தான் சொல்லியிருக்கேன், ஐ லவ் யூ சொன்னதில்லை. அதனால இந்த ஹார்ட் பிரேக் நம்ம சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூக்கும் ஐ லைக் யூக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நான் தான் தப்பாக பழகிட்டேன்னு நினைக்கிறேன் தரும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆல்சோ நான் யூஎஸ் போனாலும் வில் ஸ்டே இன் டச் அட்லீஸ்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ அதித்தி, நான் பேசுறது கேட்குதா இல்லையா? அதித்தி, கனவா? கனவுல வந்த மாதிரி காலும் வருது. ஹாய் அதித்தி. சொல்லுங்க தருண். வெளியே நீ போயிட்ட, நான் பேச வந்ததை பேசி முடிக்க முடியல நேற்று. ஆமாம், சாரி, எனக்கு அப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்து கால் பண்ண நினச்சேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். என்னோட ட்ரீம் காலேஜ் இதுக்கு போகணுன்னு நிறைய ஆசைலாம் பட்டேன். ஆனால் லெட்ஸ் பிரேக் அப். நான் யூஎஸ் போகலை அதித்தி. வாட்? யூஎஸ் போலியா? ஏன், என்னாலையா? உன்னாலன்னு கிடையாது. யூஎஸ்ல போய் படிக்கிறது எப்படி எனக்கு ட்ரீமோ அதே மாதிரி நீ எனக்கு ஒரு ட்ரீம் கேர்ள். அண்ட் அன்னைக்கு நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இது பத்தாததுக்கு எங்கள் அண்ணன் வேற ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு வேளை அவன் ஃபாரின்லாம் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த ஃபேமிலியும் நான் தான் ஹேண்டில் பண்ணும். அதை நினச்சாலே எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. அம்மா பார்த்துக்கணும், நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும். ஓ, நீங்கள் எனக்காக என் ஃபேமிலிக்காக அப்படின்னா அது பண்ண வேணாம் தருண். பிகாஸ் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. என்னால் இதெல்லாம் ஸ்பாயில் ஆகக்கூடாது. எனக்கு ரொம்ப கில்ட் ஆகிடும். எனக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. இது ரொம்ப தப்பு தருண். நம்ம இதை வந்து லாங் டிஸ்டன்ஸாக கூட கொண்டு போய்க்கலாம். நீங்கள் உங்கள் கரியரும் பாருங்கள், நான் இங்கே இருக்கேன், எங்கள் அம்மா பார்த்துக்கிறேன், ஃபேமிலி பார்க்குறேன், ஜாப் போகிறேன். இதில் நான் எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணல, உனக்காகவும் பண்ணல. இதை நான் எனக்காக பண்ணுறேன். இதை நான் பண்ணாதான் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியும். And I hope my father also will be happy with this decision. எனக்கு சீரியஸாக இப்போ என்ன சொல்லணுன்னே தெரில. கத்தி அழுணும் போல இருக்குது. எனக்கு அழுக தான் வருது. ஹாப்பியான விஷயம் சொல்லும் போது யாராவது அழுவாங்களா? இது அழுகன்னு சொல்ல முடியாது, ஆனந்த கண்ணீர்னு கூட சொல்லலாம். எனக்காக ஒரு பையன் கரியரையே மாற்றி என் ஃபேமிலிக்காகவும் எனக்காகவும் யோசிச்சு சத்தியமாக இப்படிலாம் நடக்கும் என் லைஃப்பில் நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்ணுறேன், இல்லை நான் மொட்டை மாடியில் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே, பாய். தேங்க்ஸ். லவ் பண்ற பொண்ணு சந்தோஷமா பாத்துக்கிறத விட லைஃப்ல வேற என்ன கோல் இருக்க போகுது? ஐ வில் நெவர் ரிக்ரெட் திஸ் டெசிஷன். மிஸ்டரா, தேங்க்ஸ் தருண்.
இப்படி எங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறதுக்கு லைஃப்ல கண்டிப்பா நீ ரிக்ரெட் பண்ணுவ கவின். அதித்தி ஸ்டாப். சபிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, அது தப்பு. நான் அண்ணா கிட்ட பேசிக்கிறேன், நீ போ. ஆமாடி, நான் செல்ஃபிஷாவே இருந்துட்டு போறேன். நான் இப்போ எடுக்கிற டெசிஷன் நினச்சேன் ரிக்ரெட் பண்ணிட்டு போறேன். நான் கஷ்டப்படுறேன் என்னவோ, ஆனா என் வாழ்க்கையை நான் தீர்மானிச்சதாவே இருந்துட்டு போட்டோம். உன்ன மாதிரி மெச்சூரிட்டின்ற பேரை லவ் பண்ணிட்டு திடுற மாதிரி நான் கிடையாது. நான் பொறுப்பா இருக்கேன், வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன உங்களை 2 பேருக்கு பிரச்சனை? நம்மளுக்கு நல்லது பண்ணுவான், நம்ம வீட்டோட மூத்த பையன், நம்மளுக்காக தான் அவன் எல்லாம் பண்றான். நீங்க நம்பி தான் நம்ம சொந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல நம்மளை வந்து கொண்டு நிறுத்திட்டு தனியா விட்டுட்டு அவன் போய் அவன் லைஃப்பை பார்க்கணும்னு நினைச்சுக்கிறான். என்னதான் இந்த வீட்டுல சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ கூட கொஞ்சம் மெச்சூர்டா பேசுற மாதிரி தான் கவின் இருக்கு. நான் என்ன சின்ன பொண்ணு கிடையாதுமா, இங்க நடக்கிறதுலாம் புரியாம இருக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே புரியுது. உன்னை நம்புறது அம்மா பண்ற பெரிய தப்பு. நான் உன்னை லைஃப்ல நம்பவே மாட்டேன் கவின். உன் லைஃப்பை பத்தி நீ நிறைய யோசிக்கிறத நான் தப்புனே சொல்ல மாட்டேன். அதுல ஒரு குட்டி பாட்டாவது உனக்கு அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அவங்கள பத்திலாம் யோசிக்கணும்னு தோணவே இல்லையா? தயவு செஞ்சு முன்னேறிட்டு இருக்க என்ன முன்னேற விடாம பண்ணிடாதீங்க எமோஷனலா பேசுறேன்ற பேர்ல. மனசு தாங்கலாதனால தான் சொல்றேன். இந்தியாவிலேயே பெரிய கம்பெனி, நிறைய தான் சம்பாதிக்கிறேன், நல்ல ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னேன். இங்கே இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாரு, இல்லைன்னா அவன் இஷ்டம். நான் இல்லைனாலும் என் மூத்த பையன் இந்த குடும்பத்தை பார்த்துப்பான்னு நம்பியே வாழ்ந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் அவன் நினைக்கும் போது என்னால் என்ன பண்ண முடியும்? அதித்தியை நினச்சாதான் கவலையாக இருக்குது. அவளுக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியல. புருஷன் இல்லாமல் பிள்ளைங்களை வளர்க்க தெரிஞ்ச எனக்கு அதையும் பண்ண தெரியும். அப்பா இல்லாமல் அம்மா எங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அதுக்காக நான் கால் ஆஃப்லாம் கஷ்டப்பட்டே இருக்க முடியாதுல்ல. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரே ட்ரீம் தான், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும். அம்மா தங்கச்சின்னு நடுவில் யார் வந்தாலும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. கவின், அதித்தி டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவாங்க. வரமா. இது எனக்கு சுத்தமா புரியல பார்க்கணும்னு சொல்லி தெரியா? கேர்ள்ஸ், எங்க ஸ்கூல்ல தருண் ஒரு ஃபேமஸான சீனியர் இருந்தாரு. அவரோட ஸ்கூல் லவ் ஸ்டோரி உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, சொல்லட்டுமா? எங்க ஸ்கூலுக்கே தெரியும். தருண் தாரணி பெஸ்ட் பேரண்ட். என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல, பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா அந்த அக்காவை பார்த்து கேட்குறேன், இன்னுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ தருண் வந்து இன்னொரு எக்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் எக்ஸு கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது தருணை எனக்கே ஜட்ஜ் பண்ண தான் தோணுது. இல்லை, உனக்கு என்னதான் வர்ஷினி பிரச்சனை? உனக்கு தருணை பற்றி என்ன தெரியும்? இப்படிலாம் நீ ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. சின்ன வயசுல ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருக்கு யூஎஸ்ல அப்ளிகேஷன் கிடைச்சும் இங்கே தனியாக நான் கஷ்டப்படுவேன்னு எனக்காக யோசிச்சு என் லவ்வுக்காக அவர் கரியரே சாக்ரிஃபைஸ் பண்ணவர் என் தருண். அவரை பற்றி இப்படிலாம் பேசிட்டு இருக்க. ச்சே, இதில் தருணோட தியாகம் ஒன்றும் எங்களுக்கு தெரியல. நீ எவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் எங்களுக்கு புரியுது. ஹவு சீப்ல ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து கரியர்னு ட்ரீம் பண்ணி வந்த ஒரு விஷயத்த லவ்வுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு சொல்றது ஏன் உனக்கு எங்கே போச்சு அறிவு? அவர் என்ன பண்ணுமோ அது பண்ண விட்டுட்டு நீ லவ் பண்ண வேண்டியதானே? ஒருத்தரோட கரியரையே நல்லா ஸ்பாயில் பண்ணிட்டு இப்போ பெருமையாக லவ்வுக்காக பண்ணாருன்னு பேசுகிற செல்ஃபிஷ். என்ன வர்ஷினி எதுவுமே பேசாமல் அவாடி கிளம்பி போயிட்டா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை நான் சொன்னதை புத்தி கெட்டிடுச்சோ? எட்டா நல்லதுதான், சீக்கிரமா பிரேக்கப் ஆயிடும்ல. அது எப்படி அவங்க பிரேக்கப் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அதான் 4-5 நங்குரத்தை நச்சினி இறக்கிருக்கோம்ல. தருணோட எக்ஸை பத்தி சொல்லி விட்டோம். பிளஸ் இவதான் கரியரை ஸ்பாயில் பண்றா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கில்ட்டையும் ஃபார்ம் பண்ணிட்டோம்ல. கண்டிப்பா அது ஒரு சேட் எண்டிங்ல தான் போய் முடியும். அதுக்கு தான் ஐ எம் வெயிட்டிங். நீ சொன்ன மாதிரி அவங்களை பிரிக்காம விட மாட்ட போல. வர்ஷினி தான்ப்பா. வர்ஷினி சொல்ற மாதிரி கவின் ஒன்றும் செல்ஃபிஷ் கிடையாது. நானும் எங்கள் அம்மா வந்து செல்ஃபிஷாக இருக்கோம். நாங்கள் எங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர்த்து அவன் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அவனோட கனவு அது அப்படின்றது யோசிக்க மறந்துடுறோம். அதே தான் லவ்ன்ற பேரில் நான் தருணுக்கும் பண்ணியிருக்கேன். நான் தான் செல்ஃபிஷ், நான் தான் டாக்ஸிக்காக இருக்கேன். அதனால இது எல்லாத்தையுமே நானே சரி பண்ணிடுறேன். அம்மா சொல்லுடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஒருவேளை அண்ணாக்கு ஃபாரின் போய் வேலை பார்க்கறதா கனவு அப்படின்னா அவன் போகட்டுமே. என்ன திடீர்னு நீ இப்படி வந்து சொல்ற? இல்ல, ஏன் கல்யாணத்துக்காகவும் இங்க இருந்தா அவன் பிசிக்கலி ஃபினான்ஷியலி நிறைய சப்போர்ட் பண்ணுவான்றதுக்காகவும் நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அவனை வந்து அங்க போய் வேலை பார்க்க கூடாது, அவன் கனவுகள் அவன் வந்து பர்சியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தப்பு இல்லம்மா. இல்ல, நம்மளுக்காக மட்டும் நான் சொல்ல வரல, குடும்பமா எல்லாம் சேர்ந்து வாழலாமேன்ற ஒரு ஆசையில தான் நானும் அவனை நிக்க சொல்றேன். மற்றபடி அவன் இப்படி வேலை பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. நம்ம குடும்பத்துல இவன் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃபாரின்ல வேலை பார்க்க போறான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நல்லா படிக்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ல எப்படியாவது எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் உங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட அண்ணனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு என்ன அவசியம்? இப்போ என்ன பசங்க மட்டும் தான் வேலைக்கு போகணும், பசங்க தான் சம்பாதிக்கணும் இல்லையே, பொண்ணுங்களும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஏன் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை? அவன் கூட இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? நீயே உங்கள் அண்ணனுக்காக இவ்வளோ யோசிச்சிருக்கும் போது நானும் என் பையனுக்கு இவ்வளோ கூட யோசிக்கலாம் எப்படி? நான் போய் கவின்ட்ட சொல்கிறேன் ஃபாரினுக்கு போக சொல்லி. சரி, ஓகேம்மா. நானும் அம்மாவும் அண்ணாவை போகாதன்னு சொல்லியிருந்தாலும் அவன் கண்டிப்பாக போயிருப்பான். ஆனால் தருண் அப்படி கிடையாது. இப்போ நான் போங்க உங்கள் கரியரை பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன்னு தான் தெரியல. கவின், சொல்லுங்கம்மா. நீ தாராளமாக பெல்ஜியம் போயிட்டு புது வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது
நானே வந்து உன்னோட கனவுகளுக்கு குறுக்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா பேசிட்டு இன்னைக்கு வேற மாதிரி பேசுறீங்க. நீ என்ன மற்ற பசங்க மாதிரி பொறுப்பு இல்லாமலையா இருக்க? வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்ற. இதை விட ஒரு அம்மாவுக்கு வேற என்ன பெருமையும் சந்தோஷமும் கிடைக்க போகுது? நான் தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காம 2-3 வார்த்தையை விட்டுட்டேன். அம்மா மேல கோச்சுக்காத. சாரிண்ணே. நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இதை உங்க பொண்ணும் புரிஞ்சுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ணா ஃபாரின் போக சொல்லுங்கம்மான்னு என்னை கன்வின்ஸ் பண்ணதே அதித்தி தான். எப்போ பார்த்தாலும் அவளை தப்பாவே நினச்சிக்காது. அப்புறம் அம்மா மேலே கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்காத. ஒழுங்கா சாப்பிடு. வேலையை முடிச்சு சாப்பிடவா. அப்பாடி ஃபைனலி இன்னைக்காச்சும் மொட்டை மாடல மீட் பண்ணிட்டோமா நம்ம. என்ன மேடம் மூஞ்சி ரொம்ப தொங்கி போயிருக்கு. ஏதாவது பிரச்சனையா வீட்டில்? சாச்சா வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கான்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. இன்னும் less than 6 monthsல அவன் இந்தியா விட்டு கிளம்பிடுவான். இது நல்ல விஷயம் தானே. உங்க அண்ணன் என்னைக்கோ ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போக போறாரு. we were waiting and he is going. You should be happy only, no? கவின் கிட்டலாம் பெருசாக எதுவும் பேசிக்கல. பட் ஆக்சுவலி ஐம் so happy and proud of him. உங்களோட யூஎஸ் அப்ளிகேஷன் என்னாச்சு? அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணணும். அதான் 100 ப்ராசஸ் இருக்கு. அது வேணான்னு முடிவு பண்ணிட்டோன்னா எதுவுமே பண்ண வேணாமா. அந்த காலேஜ் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுங்க தருண். என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? லெட் மீ மேக் திஸ் சிம்பிள். ஒருவேளை அது தீன்ற ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்நேரத்துக்கு நீங்கள் அந்த யூஎஸ் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு காலேஜில் படிக்க ரெடியாக இருப்பீங்கல்ல? அஃப்கோர்ஸ் என்னோட லைஃப்ல அதித்தின்னு ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா என்னோட கரியர், லைஃப், கோல்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் யூஎஸ் போய் என்னோட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறேன். பட் அதித்தின்ற ஒரு பொண்ணு என் லைஃப்ல இருக்காது. அப்போனா அப்படிதான் நம்மளோட லவ் ஸ்டோரி எண்ட் ஆகணும்னா பரவாயில்ல. பட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பில. நான் என்ன சொன்னாலும் இவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை யூஎஸ் போனாதான் இவன் லவ் பண்ணுவாளோ? ஓ, ஜான்வி மேம்க்கு சிரிக்கலாம் தெரியுமா? என்ன மேம் சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா மேம், இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அட ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதுல்ல? 3 மாசம் எப்படி போச்சுனே தெரியல. போன மாசம் 2 பேருக்கு நல்ல வேலையை பார்க்க வர முடியல. அதனால இந்த மாசம் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சதுல. உங்க பையன் அதுக்கப்புறம் பேசுறாரா? அதுக்கப்புறம் பேசவாத ட்ரை பண்ணாரா? பையன் இன்னைக்கு காலையில கால் பண்ணியிருந்தான் ஃபர்ஸ்ட் பீரியட்ல. திடீர்னு என்ன கால் பண்ணா எதுக்குன்னு தெரியல. பெத்த பிள்ளை மேல இவ்வளவு கோவமா இருந்து என்ன மேம் பண்ண போறோம்? என்ன ஏதுன்னு கேளுங்க. இந்த வாட்டி என்ன குண்டை தூக்கி போட போறோம்னு எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இப்பதான் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவன் கால் பண்றான். எதுவும் கெட்ட விஷயம் சொல்லிடக்கூடாது, அது மட்டும்தான். நம்ம ஏன் அவ்வளவு தப்பு தப்பா நினைக்கணும்? என்னன்னா கேட்டு பாருங்களேன். சரி மேம், அடுத்தது எனக்கு 10B போகணும். நான் கிளம்புறேன். ஹலோ, அடுத்த வாரம் எனக்கு கிளாஸ் இருக்கு. என்ன சொல்லணுமோ சீக்கிரமா சொல்லு. என்னம்மா கால் பண்ணா எடுக்கவே மாட்டீங்க? 2 வருஷம் முன்னாடி நான் எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணிருப்பேன். அப்போ ஒரு கால் எடுத்து என்ன ஆச்சுமா, அந்த பிரச்சனை முடிஞ்சான்னு கேட்டியா நீ? மா, இன்னும் இந்த பிரச்சனை நினைச்சு நீங்க கோவமா இருக்கீங்களா? அது முடிஞ்ச ஒரு 4-4.5 வருஷம் மேல இருக்காது. என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா கவின்? என்னோட எதிரி கூட இந்த மாதிரி ஒரு பையன் பறக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். அம்மா ஏன் கவின் மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க? அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருக்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை கவின் கடனா வாங்கியிருந்திருக்காரு. ஃபாரின் போனதுல இருந்து அதுக்கு வட்டி கூட கட்டுறது நிறுத்திட்டாரு. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு, காசையும் திருப்பி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கவினோட வீட்டுக்கே கடன் கொடுத்தவர் போயிட்டு அம்மாவையும் தங்கச்சியும் அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாரு. கத்தி கூப்பாடு போட்டு 2 வாரத்துல காசை கட்டி ஆகணும், இல்ல இன்னும் பெருசா பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கவின் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? நீங்க அழுவுறதை நிறுத்திட்டு கவினுக்கு ஃபோன் பண்ணி இது உண்மையான முதல்ல கேளுங்க. என்னம்மா இதுக்குமா கால் பண்ணிட்டே இருக்கீங்க? கவின், நீ என்னதான்டா பண்ணி வச்சிருக்க? இன்னும் 2 வாரத்துல காசு கொடுக்கலாம், திருப்பி இந்த மாதிரி வந்து கலாட்டா பண்ணுவேன்னு சொல்றாரு அவரு. ச்சே, அவன் வீடு வரைக்கும் வந்துட்டானா? தட் இடியட். உன்கிட்ட காசு கொடு நாங்க எப்ப கேட்டோம்? எங்க நிம்மதியே இப்படி கெடுக்கிற. அவருக்கு இப்ப நீ பைசா குடுப்பியா மாட்டியா? ஆமா, சென்னை வந்து எனக்கு 1 வருஷம் வேலை இல்ல. உங்களுக்கு வீட்டு வாடகை கொடுத்துருக்கு, மத்த செலவுக்குலாம் எப்படி காசு வந்துச்சு? அவன் கிட்ட கடன் வாங்கி தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இந்த பெல்ஜியம் வரதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ்க்கு காசு கேட்டாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அவனை வாங்கியிருந்தேன். திருப்பி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து எனக்கு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு அவ்வளவு செலவாகுது. இந்த கண்ட்ரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கனால இப்ப எதுவும் கொடுக்க முடியாது. உன் தங்கச்சி இன்னும் படிச்சிட்டு இருக்கா கவின். நான் வெறும் ஸ்கூல் டீச்சர். என்னால இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி 2 வாரத்துல ரெடி பண்ண முடியும்? என்கிட்டயும் கொடுக்கறதுக்கு அவ்வளவு காசு இல்ல. இப்போதைக்கு நீங்க மேனேஜ் பண்ணுங்க. என்கிட்ட எப்ப காசு வருதோ அப்போ உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. அவன் உண்மையா கடன் வாங்கியிருக்கான்ல, அதை இப்ப பே பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல. அவனால எப்பயுமே நமக்கு பிரச்சனை தாமா. நான் உண்மையாவே இந்த டைம்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதனாலதான் உங்களுக்கு காசு கொடுக்க முடியல. நீங்க இவ்வளவு வெரத்தியா பேசணுன்ற அவசியம் இல்ல. ஆமா, உனக்கு மட்டும்தான்ப்பா பிரச்சனை. நாங்களாம் இங்க ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு கண்ட்ரி வந்து செட்டில் டவுன் ஆகுறது அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்படணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஸ்கூல்ல இருக்கேன், என்னால கத்த முடியாது. எதுக்கு கால் பண்ண? அப்பா, இப்ப எதாவது கேட்டீங்களே. எங்க வீடு வாங்கியிருக்கேன், அதை சொல்லதான் கூப்பிட்டேன். இன்னொரு விஷயம். சூப்பர்ரா, அங்க போயிட்டு வீடு வாசல் செட்டில் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பயும் இருக்கும். கண்டிப்பா அதை கேட்டு நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்கன்னு தெரியும். 2வது விஷயம், நான் இங்க ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இந்த ஊர் பொண்ணு தான். அதான் இந்தியா வந்து கல்யாணம் பண்ணணும்னு அவ ஆசைப்படுறான். தயவு செஞ்சு இந்தியா பக்கம்லாம் வந்துடாத கவின். உன்னை பார்க்கணும்னு எனக்கு சுத்தமா ஆசையே கிடையாது.
உன் வேலையை நல்லா பார்த்துக்கிட்ட, வீடு கட்டிட்ட, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி பார்த்துக்கிட்ட, நல்லா வாழ்ந்துக்கோ. அம்மா தங்கச்சின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்றதே மறந்துடு. அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் ஏத்துக்கிற ஐடியால இல்ல நீங்க. நீ கால் பண்ண உன்கிட்ட பேசினேன்னு தெரிஞ்சாலே ஆதித்தி என்னை கொன்றுவா. வைக்கிறேன். ஏ வாடி. சமையல்லாம் தடபுடலாம் நடக்குது போலியே. தெரு முனையில இருந்தே நம்ம வீட்ல இருந்து அப்படி ஒரு சாப்பாடு ஸ்மெல்லு. முன்னாடி சாரிலாம் கட்டி பெரிய மனுஷி மாதிரி வந்திருக்க. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் பெண்மையா அம்மா பார்க்க வரலாமே சாரி எல்லாம் கட்டு வந்திருக்கேன். சரிடி, மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ள வந்துருவார், கார் பார்க் பண்ணிட்டு வருவார். வந்துட்டேன். ஏன் வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள போக வேண்டியதானே? நீங்க வந்தாதான் எங்க அம்மா வீட்டுக்குள்ள விடுவாங்களாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். அப்பனா அன்னைக்கு தருணுக்கும் அதித்திக்கும் பிரேக்கப் ஆகலையா? தருண் யூஎஸும் போகல, இவங்க கல்யாணம் வேற பண்ணிட்டாங்க போல. அப்படி அன்னைக்கு என்னதான் ஆச்சு? யூஎஸ் போங்க தருண், அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க லைஃப்க்கும் நல்லது. நான் ஸ்டாப் பண்ண விரும்புறேன். சரி, இதை நான் உனக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுவேன், உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படி என்ன சொல்லிட்டு இருந்த? டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இப்போ படிச்சு முடிச்சுட்டு நீ டீச்சர் ஆக போறியா? இல்ல, ரைட். அதே மாதிரிதான் நான் உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி, நீ யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ஆசை ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் சுத்தி இருந்த எல்லாருமே அதான் பண்ண போறேன்னு சொன்னாங்க, எனக்கும் அது பண்ணணும்னு தோணுச்சு. நான் அதுக்கப்புறம் காலேஜ் வந்தேன், உன்னை லவ் பண்ணேன், என்னோட ட்ரீம்ஸ், ஆம்பிஷன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னையே நான் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சேன். உண்மையாவே நம்மளுக்கு இது பிடிச்சி பண்றோமா, இல்ல எல்லாரும் பண்றாங்கன்னு பண்றோமா, நம்மளுக்கு இது வேணுமா நான் கொஸ்டின் கேட்கும் போது என்னோட லாஸ்ட் ஆன்சர் வந்து இல்ல, எனக்கு இது வேணான்னு தோணுச்சுன்னு தான் நான் பண்ணல. மற்றபடி லவ்வுக்கு நான் சாக்ரிஃபைஸும் பண்ணல. உன்னாலதான் நான் படிக்க போலனும் இல்லை. இப்பதான் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. ஐம் வெரி சாரி தருண், மேனிபுலேட் ஆயிட்டேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நம்மளோட லவ் will never stop us growing, okay? தருண் உள்ள வாங்க. வர நீங்க ஒரே ஆளா இவ்வளவு சாப்பாடு செய்யணுமாமா? ஏன் உங்களுக்கு கஷ்டம்? நாங்கன்னா சாப்பிடறதுக்கா இங்க வந்து உங்களை பார்க்க தானே வரோம். அப்பா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். எதுக்குமா எங்க 2 பேருக்கு இவ்ளோ சமைச்சு வச்சீங்க? நீ சமைக்கிறதே எனக்கு தெரியுமே, அதனால மாசத்துக்கு ஒரு நாளாவது மாப்பிள்ள நல்ல சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வகை வகையா ரகரகமான செஞ்சு வச்சிருந்தேன். பரவாயில்ல, அம்மாக்காரி என் நிலைமை புரியுதே. அது சரி, மாமியாரும் மருமகனும் சேர்ந்து என்ன நாக் அவுட் பண்ணிடுங்க. அதித்தி, இன்னைக்கு காலையில கவின் கால் பண்ணியிருந்தான். நம்ம இப்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது உங்க பையனுக்கு பொறுக்கலையா? எதுக்கு கால் பண்ணா? ரொம்ப நாளா நானும் பேசல. அந்த பிரச்சனை என்ன பண்ணீங்க, சரி பண்ணிட்டீங்களா இல்லையான்னு ஏதாவது கேட்டானா? அந்த பிரச்சனை நடந்தது அவனுக்கு பெருசாவே தெரியல. அதை பத்தி நினைச்சாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுமா. இந்தியா வரட்டுமா, ஏதோ பொண்ணு பார்த்துருக்கானா, கல்யாணம் பண்றதுக்குன்னு கேட்டான். ஓ வாவ், எங்க அண்ணா கல்யாணம் பண்ண போறாராம். இந்தியால இருந்து நம்ம கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சு வைக்கணும், கண்டிப்பா நல்வரவு, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணிலாம் நம்ம பண்ணோம்ல. நம்ம போலாமா இல்ல அவன் இந்தியா தயவு செஞ்சு வரவானான்னு சொல்லிடுங்க. எனக்கு அவனை பார்க்க சுத்தமா விருப்பம் இல்ல. எப்படி அவனால மட்டும் இப்படி இருக்க முடியுது? கூட பிறந்த தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணா, பெத்த அம்மா இப்ப என்ன பண்றாங்க, பினான்சியலா அவங்க ஓகேவா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவையா, எதுவுமே அவனுக்கு கேட்கணும்னு தோணல. அவன் கல்யாணம் பண்றான், அவன் வீடு வாங்கியிருக்கான். ஒருவேளை உண்மையிலேயே அவர் திருந்திருக்கலாம், சாரி கேட்கறதுக்காக கால் பண்ணிருக்கலாம். உனக்கும் தானே கால் பண்ணாரு. இல்ல தருண், உங்களுக்கு அவரை பத்தி அதித்தி, மாப்பிள்ளை பேச சொல்லி கூப்பிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இல்லங்க, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் நல்லா பேசுறானாலே ஏதாவது பெருசா குண்டு தூக்கி போட போறான்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு அவனுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது. எப்படி சரி பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியாது. உங்களை மாதிரி ரொம்ப நல்லவளால என்னால் வாழ முடியாதுப்பா. அப்போ அவரால் ஹெல்ப் பண்ண முடியலன்னே வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் ஆறுதலாவது இருந்திருக்கலாம். அதித்தி சொல்ற மாதிரி இந்த ஃபேமிலிக்கு அவர் டிசர்வ்டு கிடையாது. அது எல்லாம் இருக்கட்டும், இந்த கடன் பிரச்சனையை கடைசியில் அவங்க எப்படி தான் சரி பண்ணாங்க? அதித்தி என்ன சொல்ற, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டோம், உங்க வீட்டுல இருந்து அவ்வளவு சவுண்ட் கேக்குதா, பிரச்சனை வரட்டுமா? எங்க அண்ணன் கவின் தான் ஏதோ கடன் வாங்கிட்டு திருப்பி பே பண்ணல போல. 2 வீக்ஸ்ல அதை பே பண்ணணும்னு சொல்றாங்க. 3.5 lakhs இதுக்கு நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு எப்படி முடியும்? அவன் ஏன் எங்களை இப்படி படுத்துறானே தெரியல. எவ்வளவுதான் உங்க அண்ணனுக்கு நல்லது பண்ணாலும் அவர் உங்களுக்கு திரும்பி நல்லது பண்ண போறதே இல்லை போல இருக்கு. சரி விடு, இந்த பிரச்சனை எப்படியா சரி பண்ண. 2 வீக்ஸ் இருக்குல்ல, அது கூட எங்க அப்பா கிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுக்குறேன். நீ கடன் கொடுத்தவங்க கிட்ட கொடுத்துரு, இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். இல்ல இல்ல, நீங்க அந்த ஹெல்ப்லாம் பண்ண தேவையில்ல, பரவாயில்ல தருவோம். நாங்க ஏதாவது பாத்துக்கிறோம், ரிலேட்டிவ்ஸ் யாராவது அம்மா கடன் வாங்குவோம். அதித்தி காம் டவுன், இது என் காசு கிடையாது, எங்க அப்பா கிட்ட உனக்கு கடனா தான் வாங்கி கொடுக்குறேன். இன்னும் 1 yearல நீ வேலைக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காசை திருப்பி கொடுத்துரு. நான் வாங்க மாட்டேன்னு சொல்லல, இது நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணல. இப்போதைக்கு இந்த பிரச்சனை நம்ம சரி பண்ணணும், அதை சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்காத, அம்மா போய் பாத்துக்கோ. பை பை பை. அதித்தி, எதுக்கு அதெல்லாம் இப்ப பேசிட்டு? சரி மேடம், உங்களுக்கு அவர்கிட்ட பேச வேணாம், நீங்க பேச வேணாம், நான் உங்களை பாத்துக்கிறேன். ஓகே, நான் இப்பெல்லாம் அவனை பத்தி யோசிக்கிறது கூட இல்லை அதித்தி. நீ இருக்க என்னை பாத்துக்கிறதுக்கு, உன்னை பாத்துக்கிறதுக்கு மாப்பிள்ள இருக்காரு. இதை விட வேற என்ன எனக்கு வேணும்? எனக்கு போதும், எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். அதித்திய மட்டும் இல்ல, உங்களையும் நான் நல்லாவே பாத்துப்பேன்.
தருணும் அதித்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு 1000 ரீசன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஒரே ரீசன் தான் காதல். கிராமத்துலேருந்து வந்த அதித்திக்கு தருண் மாதிரி ஒரு பையன் இவ்வளோ லவ் பண்ணுவான், இவளோட எல்லா கஷ்டத்துலையும் கூட நிற்பான் அப்படின்னு தெரியாமல் போச்சு. கவினோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அதித்தி நல்லா படிச்சு கேம்பஸ்லையும் பிளேஸ் ஆயிட்டா. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் தருண் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அவரே அவரோட ஓன் கம்பெனி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸோட அதித்தியை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ தருண் ஒரு கம்பெனியோட ஓனர். அதே மாதிரி அதித்தியும் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் விமனாக இருக்கா, அவங்க அம்மா மாதிரி. முன்னாடிலாம் பொண்ணுங்க மேலே இவ்வளோ நம்பிக்கை வைப்பாங்களான்னு தெரியல, ஆனால் நம்மளோட ஜான்வி அம்மா அவங்க பையனை விட பொண்ணு மேலே தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அண்ட் கவினை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டனால நம்ம செல்ஃப் மேடாக ஆகிறதுக்கு எவ்வளோ வேணால் செல்ஃபிஷாக இருக்கலாம் அப்படின்றது அவரோட நம்பிக்கை. பேப் வெயிட், ஐம் கமிங். தருணும் அதித்தியும் பொறுத்த வரைக்கும் லவ் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலான்றது அவங்களோட நம்பிக்கை. டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? சரி போலாம். சரிம்மா, அடுத்த மாசம் மீட் பண்ணலாம். நடுவில் நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வாங்க. அது கேளு. என்னது? அது சொன்னேனே, கேளு. ஓ அதுவா? அம்மா ஒன்றும் இல்லை, நம்ம சென்னை வந்த புதுசில் நீங்கள் உங்கள் கிளாஸில் ஒரு கப்பலை பிரித்து விட்டீங்கல்ல, அண்ணன் கூட பெருசாக சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தானே, அந்த குமார் அண்ட் மேரி ஜெனிஃபர், அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்க தானே இப்போ காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க லவ் பண்ணுறாங்களான்னு தெரில, ஆனால் நல்லா இருப்பாங்கன்னு மட்டும் தெரியும். ஓ ஓகே ஓகே.